டிட்வா புயலால் மனித உயிர்களுக்கும் சொத்துக்களுக்கும் பாரியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது. அனர்த்தத்திற்கு பின்னரான புனர்வாழ்வு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்காக உயர்மட்ட நன்கு ஒருங்கிணைந்த தேசிய மீட்பு பொறிமுறையின் விரைவான மற்றும் அவசர தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. நாட்டை மீள கட்டியெழுப்பும் வேலைத்திட்டம் 3 மூலோபாயங்களின் அடிப்படையில் முன்னெடுக்கப்படுகின்றது. இதற்கமைய முக்கியத்துவத்தின் அடிப்படையில் மீள் ஒழுங்கமைப்பு செய்முறையின் கீழ் தற்போது செயல்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திட்டங்களின் நோக்கங்களை மாற்றி செயற்படுத்தல், மறு ஒதுக்கீட்டின் கீழ் நிதி முகாமைத்துவ சட்டத்தின் விதிகளின் அடிப்படையில் வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமான தொகையை ஒதுக்குதல் மற்றும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்தின் மூலம் உள்நாட்டு வெளிநாட்டு அரசு மற்றும் தனியார் நன்கொடையாளர்களின் ஆதரவை பெற்றுக்கொள்ளல் என்பன மேற்கொள்ளப்படுகின்றன. ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலோபாய தலைமைத்துவம், ஒருங்கிணைப்பு, நிறுவன அணுகுமுறை மற்றும் மேற்பார்வை ஆகியவற்றிற்கு பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட 25 உறுப்பினர்களை கொண்ட ஜனாதிபதி செயலணியை ஜனாதிபதி அண்மையில் நிறுவினார். மேலும் பிரதான குழுவின் முடிவுகளை செயல்படுத்தல், மேற்பார்வை செய்தல் மற்றும் முன்னேற்றத்தை கண்காணிக்க தொடர்புடைய துறைசார் அமைச்சரின் தலைமையில் உபக்குழுக்களும் நிறுவப்பட்டுள்ளன. இதற்காக 8 உபக்குழுக்கள் நியமிக்கப்பட உள்ளன. அனர்த்தத்தின் பின்னரான மதிப்பீட்டு குழு, பொது உட்கட்டமைப்பு வசதிகளை மீட்டெடுப்பதற்கான குழு, வீட்டு நிர்மாண மீளமைப்பு குழு, உள்ளூர் பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரங்களை மீட்டெடுப்பதற்கான குழு, சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை மீட்டெடுப்பது தொடர்பான குழு, நிதி மற்றும் நிதியுதவி குழு, தரவு மற்றும் தகவல் கட்டமைப்புகள் தொடர்பான குழு, மக்கள் தொடர்பாடல் குழு ஆகிய உபக்குழுக்கள் நியமிக்கப்பட உள்ளன.